தீபாவளி திருநாள் என்பது நரக சதுர்தசி. நிறைய பேர் சதுர்த்தின்றா. லைட்டிங் தான் நம்ம சம்பிரதாயம். நான் ஏற்கனவே நம்ம நேயர்களுக்கு சொல்றீங்களா, வழக்க ஊதி அணைக்கிறது நம்ம கலாச்சாரம் இல்லை, வழக்க ஏத்துறது தான் நம்ம கலாச்சாரம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சூரிய உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அது மகாலட்சுமி கடாட்சம். கூட்டு குடும்பமா இல்ல, ஓகே, பிளாட்ல தான் இருக்கும், ஓகே. பட் குழந்தைகளுக்கு அந்த எண்ணெய் தேய்ச்சி விடுறத பெற்றோர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒரு வில்லன் சுடப்பட்டோ அல்லது வெட்டுப்பட்டோ இறக்கும் பொழுது என்ன மன்னிச்சிருங்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு திருந்தினதா சினிமால காமிக்கச்சு அந்த லாஜிக்க ஒத்துக்கிறேன். இதே லாஜிக்கு வாலிக்கு இருக்கு, இதே லாஜிக்கு நரகாசுரனுக்கு இருக்கு. இந்த மாதிரி பல ராட்சசர்கள் அசுரர்கள் விஷயத்துல நாம பார்க்கிறோம். ஆனா ஒத்துக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. கங்கா தீபாவளி வந்தாச்சு. உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ்பிஎஸ் அக்மர் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அதுல வரக்கூடிய பண்டிகைகள்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி தான். தீபாவளினாலே அது ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். அது இந்த நாடு முழுவதுமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை வெறும் கொண்டாட்டம் தானா, அதை தாண்டி அதுல என்னென்ன வழிபாடுகள் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம். எல்லோருக்கும் கங்கா ஸ்நான நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சுவாமி, தீபாவளிங்கிறது ஒரு உற்சாகமான ஒரு திருவிழா, அது பண்டிகை. அது அந்த கொண்டாட்டம் தானா, அதை தாண்டி அதுல என்னென்ன வழிபாடுகள் இருக்கு, அதனுடைய தத்துவ தாத்பரியங்கள் என்னென்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த தீபாவளி திருநாள் என்பது நரக சதுர்தசி. நிறைய பேர் சதுர்த்தின்றா. சதுர்தசி. சதுர்தசினா 14வது நாள். ஆமா இல்லையா? 4வது நாள். 10 நாள் டிஃபரன்ஸ் வரும். நரக சதுர்தசி ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்றேன். ரெண்டாவது என்ன அப்படி கேட்டா, எண்ணிக்கைன்னு வந்ததுன்னா இந்த துலா மாசம் அப்படின்னு சொல்லுவா. இந்த துலா மாசத்துல பின்மால வேளையில சதுர்தசி இருக்கணும். பின்னாடி இருக்கணும். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, சூரிய உதயத்திற்கு முன்னாடி அந்த சதுர்தசி இருக்கணும். அதாவது பின்னிரவு அப்படி சொல்லுவா. இரவினுடைய முடிவும் பகுதி, இரவினுடைய முடிவும் பகுதி அப்படின்றதாக பேரு. உஷஸ் பகலினுடைய ஆரம்பமாகிறது. அதனால்தான் சில சமயங்கள்ல அமாவாசை அன்னைக்கு தீபாவளி நம்ம நினைக்கிறோம். அது அமாவாசை சூரிய உதயத்துக்கு பிறகு வரும். ஆனால் சதுர்தசி எப்ப இருக்கும்? சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்க வேண்டும். அந்த நாள் தீபாவளி. இது பொது ரூல். இதுக்குள்ள இன்னர் செக்மெண்ட்ஸ், இன்னர் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் நம்ம ஜாலியா பட்டாசு வச்சு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அதை மட்டும் நம்ம பார்ப்போம். அது முக்கியம். இத நரகாசுரனே வேண்டின்றான். இவங்க குதிக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நரகாசுரனே செலிப்ரேட் பண்ணணும்னா பிரார்த்திச்சுட்டான். இப்ப சினிமாலெல்லாம் நம்ம சினிமா ஒத்துக்கிறோம், ஆனா புராணத்தை ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? சினிமால ஒரு வில்லன் சுடப்பட்டோ அல்லது வெட்டுப்பட்டோ இறக்கும் பொழுது என்ன மன்னிச்சிருங்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு திருந்தினதா சினிமால காமிக்கச்சு அந்த லாஜிக்க ஒத்துக்கிறேன். இதே லாஜிக்கு வாலிக்கு இருக்கு, இதே லாஜிக்கு நரகாசுரனுக்கு இருக்கு. இந்த மாதிரி பல ராட்சசர்கள் அசுரர்கள் விஷயத்துல நாம பார்க்கிறோம். ஆனா ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? அவன் சொன்னான், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு எத்தனை தண்டனையை பெருமாள் எனக்கு கொடுத்துட்டார், சரி போட்டோம். மக்கள் நான் இல்லை அப்படின்றத நல்லா என்ஜாய் பண்ணுங்கோ, சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். அது புராணங்கள்ல ஸ்பஷ்டமா சொல்லப்படுறது. காவியங்களையும் பெரியவர்கள் அதை வர்ணிக்கிறான். வரிசையா தீபங்களை ஏற்றி அதை கொண்டாடினோம். அந்த காலத்துல இப்போ லைட்டிங் தான் நம்ம சம்பிரதாயம். நான் ஏற்கனவே நம்ம நேயர்களுக்கு சொல்றீங்களா, வழக்க ஊதி அணைக்கிறது நம்ம கலாச்சாரம் இல்லை, வழக்க ஏத்துறது தான் நம்ம கலாச்சாரம். நிச்சயமா. நீங்க இந்த ஷார்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பா. ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் என்றால் அந்த பிறந்த நாள்லயே நம்ம வழக்கு ஏத்தி வைத்துதான் குழந்தைக்கு பிறந்த நாளை கொண்டாடணும். சுவாமி சன்னதியில ஒரு வழக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும். வழக்க ஊதி, நெருப்ப வாயால ஊதி அணைக்க கூடாது. அது பாப்போம். அதே மாதிரி தான்
ஒருத்தர் இறந்த பிறகு கூட அந்த இடத்துல ஒரு வழக்கு ஏற்றி வைக்கிறோம். ஆமா ஆமா, உண்டா இல்லையா? இப்ப தீபம் ஏத்துவது நம்முடைய சனாதன தர்மம். தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுவதுதான் நம்முடைய தர்மம். பூரு ஊதி அணைச்சி கேட்க வெட்டுறது நம்முடைய தர்மம் இல்லை. செலிப்ரேஷனை யாரும் தப்பு சொல்லல, அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. எல்லாத்துக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர் பேர்ல நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம பரித்தியாகம் பண்ணக்கூடாது. நம்ம அதை ஃபுல்லா நம்ம விட்டுறோம். சரியா? அப்ப நரகாசுரன் சொன்னா இந்த இறப்பிலையும் விளக்கேற்றி வைப்பது என்பது ஒரு வழக்கம் உண்டு இல்லையோ, இது அவனுடைய இறப்புக்கு ஏற்றி வைத்தது என்பதை காட்டிலும் மற்றவருடைய மகிழ்ச்சிக்கு ஏற்றப்பட்ட விளக்காக விளங்குகிறது. அதான் தீபாவளி. ஆவலினா வரிசை அப்படி சொல்றோம். இது ஒரு நரகாசுரனுடைய வரத்தினுடைய அடிப்படையில வந்தது. இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஹிந்து தர்மங்கள்ல சூரிய உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ண கூடாது. சூரிய உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணக்கூடாது. பொதுவாக ஒருத்தர் புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கிறார், ஒருத்தர் திங்கக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கிறார், ஒருத்தர் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கிறார் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன, எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் பண்ணும் பொழுது வெந்நீரில தான் ஸ்நானம் பண்ணணும். இது ஜெனரல் ரூல். ஆனால் இந்த ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய கிருஷ்ண சதுர்தசி, அதாவது அமாவாசைக்கு முன்னாள் சொல்லக்கூடாது. அப்படி அர்த்தம் ஆயிடும், அந்த கன்ஃபியூஷன் வந்துடுது. அதுக்கு அமாவாசைக்கு முன்பாக உஷக்காலத்தில் நாமோ அன்றைய தினத்தில் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் பண்ண வேண்டும். எண்ணெய் தேய்ச்சிட்டானா அதுக்கு சீயக்காய் பொடிதானே தவிர்த்து ஷாம்பு இல்லை போடக்கூடாது. ஏன்னா அன்றைய தினத்தில் தீபாவளி தினத்தில் எண்ணெயிலும் சீயக்காய் பொடியிலும் மகாலட்சுமி வாசம் பண்ணுகிறார். நீங்க பாருங்க, நாமெல்லாம் குழந்தைகளா இருக்குச்சே அந்த தீபாவளி பொழுது 3:30 மணி 4 மணிக்கு வீட்டுல பெரியவங்க நம்மளை எழுப்பி உட்கார வச்சு தூக்கத்தோட அந்த மனையில உட்காந்து கால்ல நன்னா நலங்கிட்டு பாட்டுக்கள் பாடி, அவ கையில கம்பி மத்தாப்பெல்லாம் பசங்க பிடிச்சிட்டு இருக்கோம். பெரியவர்கள், பாட்டி, அத்தை, அம்மா யாரு பெரியவா இருக்காளோ அவங்க நன்னா எண்ணெயை தேய்ச்சி விடுவாங்க. ஒரு பெரிய அண்டால வெந்நீர் போடுவாங்க எல்லாருக்கோசரம். ஆனந்தோட அட்டப்படத்திலே வரும் அதெல்லாம். சரியா? அந்த கலாச்சாரம் இப்ப போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், கூட்டு குடும்பமா இல்ல, ஓகே, பிளாட்ல தான் இருக்கும், ஓகே. பட் குழந்தைகளுக்கு அந்த எண்ணெய் தேய்ச்சி விடுறத பெற்றோர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒரு சின்ன விஷயம், நம்ம குழந்தை ஒரு பர்த்டே அப்படின்னா எவ்வளவு காரியம் பண்றோம். அப்ப இந்த மாதிரி இது அப்பா இது நம்முடைய வழக்கம், நம்முடைய பண்பாடு இது அப்படின்னு எண்ணெயை தேய்ச்சி விட்டு நலங்குகள் இட்டு அவளுக்கு ஹாரத்தை சுத்தி கொட்டி, சின்ன பசங்க திருஷ்டி கிட்டி படக்கூடாதுன்னு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அப்பா அம்மா பட்டாசு எடுத்து கொடுத்து போய் வெடிக்கிறது எல்லாம் பண்றச்சு வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணோம். இப்போ போன எபிசோட்ல நம்ம இந்த கங்கை ஆவாகனத்தை பத்தி சொன்னோம் இல்லையா? இந்த சதுர்தசி அன்று வெந்நீர்ல கங்கை தானாகவே ஆவிர்பவிக்கிறான். நாம எதுவும் செய்ய வேண்டாம், அதுலயே இருக்கும். நம்ம ஸ்ரீதர் ஐயாவாளுடைய கதை ஆமா தெரியும். கங்கை ஆவா அந்த கணத்துல தானா பிரவகித்தான்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப வெந்நீர்ல தானாகவே கங்கையானவள் ஆவிர்பவிக்கிறாள். சரியா? புரியுது. இன்னொன்னு, இப்பெல்லாம் அமேசான்ல ஆர்டர் பண்ணா எல்லாமே கிடைக்கிறது. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பாட்டில் கங்கா ஜலம் வாங்கிக்கோங்க. அப்போ நீங்க இப்ப ஹீட்டர் தான் சார், நான் என்ன பண்றது அப்படின்னா ஒரு பக்கெட்ல பிடிச்சி அதுல கங்கா ஜலம் ஒரு சொட்டு விட்டுக்கோங்க. இல்லையா, மேல டேங்க்ல ஏறி அதுல ஜலத்தை விட்டுருக்கோம். சரியா? வேற நான் என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டா நம்ம பண்ணும்போது சொல்றேன், இது எப்படி லாஜிஸ்டிக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பண்ணுங்க. இல்ல கங்காதேவிய பிரார்த்திச்சுண்டு கங்காதேவிய மனசுல நினைச்சுண்டு, எப்படி காவேரி துலா மாசம் அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது, அந்த கங்கை அந்த தீர்த்தத்துல குளிக்கணும். சீயக்காய் எண்ணெய் சீயக்காய் தான் தேய்ச்சி குளிக்கணும், சீயக்காய் போட்டுதான் தேய்ச்சி குளிக்கணும். முடிஞ்சது. அப்போ ஹாப்பி தீபாவளி அப்படின்னா அதை எப்படி நாம சொல்லணும், கங்காஸ்தானம் ஆச்சா. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளினா கங்காஸ்தானம் ஆச்சா. இந்த விசாரிப்பை இப்ப இல்ல திரும்ப ஹாய் ஃபினிஷ்ட் மை
பாத்திங். ஆமா என்ன சார் இது? மூஞ்ச பார்த்து பேசுவோம் சார். அது சரி. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புகளை நேசத்தை பரிமாறிப்போம் சுவாமி. நிச்சயமா நிச்சயமா. ஒரு இனிப்புகளை கொடுத்து பரிமாறிப்போம். நீ என்ன புதுசு போட்டுட்டியா, என்ன ஷர்ட், என்ன இது, நான் செல்ஃபி எடுத்து உங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அவங்கள பார்த்து இந்த ஷர்ட் எங்க வாங்கினீங்க, இந்த பேண்ட் எங்க வாங்கினீங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு நான் விசாரிக்கணும். நீ என்ன கேட்பீங்க, இந்த வேஷ்டி எங்க வாங்கின, இந்த சால்வை எங்க வாங்கினேன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய பிரேமையை வளர்த்துப்போம். பண்டிகைகளுடையதான முக்கியமே என்ன, இதான் கலாச்சாரம், பண்பாடு. இப்ப நான் முதல்ல சொன்னது எப்படி ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது கலாச்சாரம். இங்க பாருங்க, எல்லா பெரியவாளும் அன்னைக்கு ஒரு சொட்டாவது தலைக்கு எண்ணெய் வச்சுப்பா. முழுக்க எண்ணெய் தேய்ச்சிக்கலன்னா ஒரு சொட்டாவது தலைக்கு எண்ணெய் வச்சுப்பா. கொஞ்சம் சீக்காய் வச்சு தலை தேய்ச்சிப்பா. அந்த கங்கா ஸ்நானம்ன்றதாக கங்கைய மனசுல தியானம் பண்ணிட்டு அதை தீர்த்தாமடுவா. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சூரிய உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அது மகாலட்சுமி கடாட்சம். நம்முடைய பீடையெல்லாம் ஒழியறது. புரியுது புரிஞ்சுதா? புரியுது புரியுது எனக்கு. அடுத்து அன்னைக்கே அமாவாசை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. அல்லது மறுநாள் அமாவாசை வரும். இந்த தடவை மறுநாள் வருகிறது. அதனால்தான் லட்சுமி பூஜையை மறுநாள் பண்ணுவோம். வடதேசத்துல ரொம்ப பிரசித்தமா பண்ணுவோம். லட்சுமி பூஜை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நமக்கு எப்பவுமே மகாலட்சுமி தானே பூஜை, அதெல்லாம் பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். அமாவாசை தினத்தன்னைக்கு செய்யணும். அதுதான் வச்சுட்டு இருப்பான். சில சமயம் தீபாவளி அன்னைக்கே அமாவாசை வந்தது அப்படி கேட்டா அன்னைக்கே லட்சுமி பூஜை. இதுல எல்லாத்துலயும் வித்தியாசங்கள் உண்டு. இந்த தடவை நமக்கு தீபாவளி சதுர்தசி முழுக்க இருக்கு. அன்னைக்கு மறுநாள் தான் அமாவாசை வருது. அதனால 2 நாள் ஆயிடுறது. லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகுது எல்லாருக்கும். எல்லாருக்கும் லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா? நெக்ஸ்ட் இயர் தீபாவளி மட்டும் தான் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? 26th தீபாவளி சரியா? அப்போ இந்த எண்ணெய், சீயக்காய், வெந்நீர், இது லக்ஷ்மியினுடைய அம்சம். அதில் தீர்த்தாமாடி புதுசு நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறோம்ல, அதனுடைய நுனியில மஞ்சள் தடவுவா. இப்ப அந்த கலாச்சாரமும் விட்டு போயிடுச்சு. அதுவும் வருத்தமா இருக்கு. அட ஃபுல்லா போட்டு மஞ்சள் இருக்கணும் சொல்ல, ஒரு புதுசு துணி உடுத்திக்கிறோம்னா அப்படி லைட்டா பெரியவர்கள் என்ன பண்ணுவோம், அப்படி மஞ்சள் அப்படி தொட்டு கொடுப்பான். எப்பவுமே அப்படிதான். தீபாவளின்னு இல்லை, என்னைக்கு நான் பாக்குறேன். இன்னைக்கு என்ன ஷோரூம்லயே போட்டு வந்துடும். அதுக்காக சொல்றேன். கரெக்ட், புரியுது. அதுக்காக சொல்றேன். சுபம் எல்லாம் லட்சுமி கட்டாட்சத்துக்காக. நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நீ எந்த ஊர்ல உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் that we can easily celebrate these types of customs, festivals. கண்டிப்பா கண்டிப்பா, நிச்சயமா நிச்சயமா இல்லையா? ஆமா ஆமா. அப்ப மஞ்சள் தடவி கிழக்கு அல்லது வடக்க பார்த்துத்தான் துணி உடுத்தி கொள்ள வேண்டும். at any cost, at any time. ஓ, கிழக்கு அல்லது வடக்கு. வடக்கு இல்லையா? இதை சொன்னா அங்கிருந்து சைலபதிக்கு போகணும். சார் நான் ஹோட்டல் ரூம்ல இருக்கேன், என்ன டைரக்ஷன் தெரியல, வாட் டு டு, ஏபிஎல் சோய் கேட்டு சொல்லு கொண்டுவா. ஓகே, ஈஸி தான். ஓ, ஈஸ்ட் இல்லைன்னா நார்த் தானே. எப்ப உடுத்தினாலும் இது புதுசு உடுத்திக்கிட்டா ரொம்ப விசேஷம். உடுத்திண்டு உடனே சுவாமி சன்னதிக்கு போய் குழந்தைகளும் பெரியோர்கள் எல்லாரும் சேவிக்கணும். உடனே அந்த சிறுவர்கள் அவர்கள் பெரியோர்களை சேவிக்கணும். இந்த கலாச்சாரத்தை இன்சிஸ்ட் பண்ணுங்க, பிளீஸ் இன்சிஸ்ட் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளின்னு செல்போன்ல முழுகாதீங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு ஸ்வீட்டை கொடுங்க, தீபாவளி லேக்கியம் கொடுங்க. ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். இவ்வளவு ப்ராசஸ். இது நரகாசுரனுடைய வதத்தை மட்டும் நாம் கொண்டாடவில்லை, நமக்கு மங்கள தேவதையான மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இதிகாச புராணங்களில் தீபாவளி இந்த சதுர்தசி பின்னிரவு நரக சதுர்தசி ஸ்நானம், அன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தன் ஸ்நானம் பண்ணினான்னா அவனுக்கு நரகலோகம் போற பயம் கிடையாது. நாட் ஒன்லி நரகாசுர சதுர்தசி, நரக சதுர்தசி. புரியுது. விஷ்ணு அம்சத்தோட மகாலட்சுமி அம்சத்தோட அவனுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைச்சதுன்னா நதஸ்ய யமவஷ்யதா நரக பாத்த பீதிஹி, அவன் நரகத்தை பார்த்து கவலைப்பட வேண்டும். நரகநாசனன்னு பேரு பெருமாளுக்கு. கிருஷ்ணனுக்கு யாரு? நரகநாசன். நரகநாசன், நரகனை ஒழித்தவன் தானே. ஆமா ஆமா ஆமா. நரகன்னா நரகாசுரன். நரகநாசனை நாவில் கொள்பவர், கிருஷ்ண தியானம் பண்ணுவர், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றவர், நாராயணா நாராயணா சொல்றவா.
ஓகே. அதான் ஸ்நானம் பண்ணச்சே நாராயணா நாராயணான்னு சொல்லி எத்தனை தடவைனா மக்களை பொட்டு குட்டிக்கோங்கோ, அல்லது ஷவர்ல போய் நில்லுங்கோ, நாராயணா 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 சொல்லி. என்ன சார் கஷ்டம்? ஒன்றும் இல்லை. காசா, பணமா, இல்லை அமேசான்ல ஆர்டர் பண்ணணுமா, கூகுள்ல போய் சர்ச் பண்ணணுமா, சாட் ஜிபிடியில் போய் டிரான்ஸ்லேஷன் கேட்கணுமா? எதுவும் வேண்டாம். நாராயணா 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 சொல்லி தீர்த்தாமடுவோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. கங்கா ஹாப்பி தீபாவளி சொல்ல வேண்டாம்னு சொல்ல, கங்கா ஸ்நானம் ஆச்சா. ஓகே ஓகே ஓகே. நிச்சயமா நிச்சயமா இந்த ஆண்டு எல்லாரும் சொல்லுவாங்க. வேணா பாருங்க, நம்ம கமெண்ட்ல வரிசையா எல்லாரும் கங்கா ஸ்நானம் கேட்பாங்க. ஓகே நேர்களே, தீபாவளி குறித்து ரொம்ப அடிப்படையாக நமக்கு தேவைப்படுற தகவல்களை நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. நான் என்னால் முடிந்த அளவுக்கு கேட்டு உடனே அதை உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவாமி நமஸ்காரம். எல்லோருக்கும் கங்காஸ்தான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி சுவாமி. நன்றி நன்றி நன்றி. வகை வகையான பலகாரங்களுக்கு SPS அக்மார் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு. தரத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்து நிற்கும் 91 ஆண்டுகால பாரம்பரியம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.